வணக்க மக்களே, ஒரு 20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு 8 சீட் வண்டி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சீரடி சாய்காந்தன் கார்ஸ் கிருஷ்ணகிரி தான் வந்திருக்கோம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு லோ பட்ஜெட் விலையில ஒரு 8 சீட் வண்டி 20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற மாதிரி வண்டி தாங்க பார்க்க போறோம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க 8 பேர் கம்ஃபர்டபுளா உட்காரலாம். மைலேஜ் பொறுத்த வரைக்கும் 20 கிலோமீட்டர் குறையாம கிடைக்கும். ஒரு 8 சீட்டர்ல 20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற மாதிரி வண்டிங்க. நீங்க ஒரு 8 பேர்ஸ் பஸ்ல போற காசை விட இந்த கார்ல போனீங்கன்னா உங்களுக்கு காசு என்ன கம்மியா வரும். வண்டி குவாலிட்டியா இருக்கு. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் செவர்லெட் என்ஜாயிங்க எல்எஸ் டிடிசி என்ஜினோட வந்துடும். 2016 மாடல். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 94,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குங்க. வண்டி உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கும். வீடியோ கடைசியோட பாருங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி என்ஜின்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங் இருக்கு, 4 பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரல் லாக் சீட் கவர் போட்டிருக்காங்க, ரூஃப் ஏசி வந்துடும், சீட் கவர் ஃப்ரெஷ்ஷா போட்டிருக்காங்க. உள்ள பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் மேட் இருக்கு, இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. இந்த வண்டிக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 3 ஓனர் இருக்காங்க. 2016 மாடல் செவர்லெட் என்ஜாய் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது அதாவது செவர்லெட் என்ஜாய்ல இது ஒரு லேட்டஸ்ட் மாடலு. நல்ல மைலேஜ் கொடுக்கும், செலவு ரொம்ப கம்மியா தான் வைக்கும். ஒரு மிடில் கிளாஸ் பெரிய ஃபேமிலிக்கு நல்ல வண்டி. இந்த வண்டி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சீரடி சாய்காந்தன் கார்ஸ் கிருஷ்ணகிரியில தான் இருக்கு. இவங்க லொகேஷன் கிருஷ்ணகிரியில எங்க இருக்கு பாத்தீங்கன்னா இந்த சேலம் பைபாஸ் பாலத்துக்கு கீழே இருக்குங்க. நம்ம ஆவின் பாலத்துக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. வீடியோ கடைசி வரை பாருங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா வண்டியோட ரேட் என்ன, நீங்கள் வண்டிக்கு எவ்வளோ கட்டணும் எல்லாமே கம்ப்ளீட் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். வண்டியோட இன்டீரியர் காமிச்சிருக்கோம், எக்ஸ்டீரியர் காமிச்சிருக்கோம், பேனட் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கோம். வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வண்டிக்கு என்ன டவுட்னாலும் நான் வீடியோல நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க. வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம். TN70 ஒசூர் வண்டிங்க. எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. ஒரு 8 சீட்டர்ல உங்களுக்கு அதிக மைலேஜ் கொடுக்குற வண்டி. எப்படி பார்த்தாலும் 20 கிலோமீட்டர் குறையாம மைலேஜ் கிடைக்கும். நல்ல ஒரு அருமையான எக்ஸ்டீரியர். இன்டீரியர் சூப்பராக இருக்கும். இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். என்ஜின் கண்டிஷன் சூப்பராக இருக்கு. வீடியோ கடைசி வரை பாருங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பேனட் ஓப்பன் பண்ணி என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் காமிச்சிருக்கேன். எக்ஸ்டீரியர் நல்லாவே இருக்குங்க. ஒரு சூப்பராக வண்டி குவாலிட்டியாக இருக்கும். ஃப்ரண்ட்ல டயர் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு தான். நீங்கள் டயரை பார்த்தாலே தெரியும். எப்படி பார்த்தாலும் ஒரு 30,000 35,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். ஒரு இன்டீரியர் பார்க்கலாம். எக்ஸ்டீரியர் நல்லா லுக்காகவே இருக்கு. ஒரு பெரிய வண்டி. ஒரு 8 பேர் போகணும், நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி வண்டினா அந்த வண்டியை தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா 8 பேர் போகிற வண்டியில் அதிக மைலேஜ் கொடுக்குற ஒரே வண்டி இதுதான். 20 கிலோமீட்டர் உங்களுக்கு குறையாம மைலேஜ் கிடைக்கும். 4 விண்டோ பவர் விண்டோ. பவர் விண்டோ ஒர்க் ஆகுது பாருங்க. ஏசி உங்களை ஆன் பண்ணி காமிக்கிற. ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் தான். இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் சீட் கவர் சூப்பராக இருக்குங்க. ஒரு அருமையான சீட் கவர் போட்டிருக்காங்க, நூடுல்ஸ் மேட்டு போட்டிருக்காங்க. ஏசி உங்களுக்கு பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு. பை ஸ்பீடு உங்களுக்கு மேனுவல் கியர் பாக்ஸ் வந்துடும். நல்ல ஒரு இன்டீரியர், சூப்பரான இன்டீரியர். நீ பார்க்கும்போதே தெரியும், நல்ல ஒரு குவாலிட்டியான இன்டீரியருங்க. சீட் கவர்ல நல்லாவே இருக்கு. மேலே ஒரு ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும். இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ஃபைனான்ஸ் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. பேக் டயருமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு தான். நல்ல ஒரு 8 பேர் போகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான வண்டிங்க. உள்ள பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் மட்டும் எல்லா சைடுமே போட்டிருக்காங்க. நூடுல்ஸ் மேட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த டயர்டே இருக்காது. எவ்வளோ நேரம் வேணா நீங்கள் கால் வச்சுக்கலாம், உங்களுக்கு அழுத்தாது. ஒரு 8 பேர் போறதுக்கான ஒரு குவாலிட்டியான வண்டி. மெயின் மைலேஜ் தான். வண்டி உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கு. 2000 பூட் பார்க்கலாம். ஒரு 8 சீட்டர். பெருசா ஒன்றும் பூட் இருக்காது. பட் ஆனால் அதுலயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேக் அந்த அளவு வைக்கலாம். உங்களுக்கு அந்த அளவு ஒரு கேப் இருக்கும். இன்டீரியர் நல்லா இருக்குங்க. சூப்பரான இன்டீரியர். இந்த வண்டியில நம்பி எடுக்கலாம். உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும். க்ளோஸ் பண்ணிருக்கேன். எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பேனட் ஓப்பன் பண்ணி என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். டயர்ஸ் 4மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசு தான். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 35,000 40,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். இந்த விலைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கிடைக்காது. 2016 மாடல் அதான் மெயின். 2016 மாடல்லாம் இப்போ கிடைக்கிறது இல்லை. இந்த வண்டியில் என்ன கேட்டீங்கன்னா இந்த வண்டியில் லேட்டஸ்ட் வண்டி தான் நான் சொல்லுவேன். 4 பவர் விண்டோ ஒர்க்கிங் கண்டிஷன் வந்துடும், நூடுல்ஸ் மேட்டு. எல்லாமே இருக்கு உங்களுக்கு. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ், ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் தான். மியூசிக் செட்லாம் போட்டிருக்காங்க. நல்ல வண்டி. சரி வாங்க சார் ஸ்டார்ட் பண்ணுங்க வண்டியா.
இது வரைக்கும் 94,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வாங்க ஒரு பேனட் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இந்த வண்டியோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 4,25,000 சொல்றாங்க. இது பிக்சட் பிரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் பிரைஸ் தான். ஸோ இந்த வண்டிக்கு லோன் வசதியை பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. என்ன டவுட்னாலும் வீடியோல நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க. நீங்க ஒரு யூசர் கார்ஸ் வாங்கணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பண்ணி தட்டி விட்டுருங்க. ஸோ வண்டி இப்போ ரன்னிங் கண்டிஷன் தான் பாக்குறோம். மேல ரூஃப் ஏசியெல்லாம் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனுங்க. அப்படியே குழு குழு குழுன்னு காத்து வருது. ரூஃப் ஏசியெல்லாம் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு. ஒரு 7 பேர் 8 பேர் போறதுக்கு சூப்பரான வண்டி. ஸோ மைலேஜ் தான் வேற லெவல். 20 கிலோமீட்டர் மேலே தான் மைலேஜ். நீங்கள் ஹைவேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஒரு 22 23 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். சூப்பரான வண்டி. ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க. வண்டி உங்களுக்கு பயங்கர குவாலிட்டியாக இருக்கும். ஸோ வண்டியோட சஸ்பென்ஷன்லாம் சூப்பராக இருக்குங்க. அந்த நீங்கள் ஓட்டும் போதே தெரியும். ஒரு ஆஃப் ரோடில் ஓட்டினா கூட அதுக்கான குவாலிட்டி இருக்குது. வண்டி பயங்கர ஒர்த்து தான். நீங்கள் கேட்டிங்கன்னா 4,25,000 பட்ஜெட்டுக்கு வண்டி பயங்கர ஒர்த்து தான். ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க.